ஹாய், நான் உங்க மீனா. சுரேந்திர லோகநாதனோட யூடியூப் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மனசுக்கு பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்க. பூ போன்ற மென்மையான கைகள், கும்முன்னு இருக்கிற கன்னம், ஆரஞ்சு சுளை போல உதடு. ஏண்டி பிரியா, உன்னதான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், மீண்டும் எதுக்கு வந்த? பெரியாவா? ஓஹோ, சாருக்கு என்ன மாதிரி நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கும் போல இருக்கே. இங்க பாரியா, நீ பிரியா கூட சுத்து, ரம்யா கூட சுத்து, சரண்யா கூட சுத்து. மே என்ன மறந்துடு, நான் வரேன். கோச்சிக்காத வச்சலாம். எனக்கு பிரியாவும் தெரியாது, ரம்யாவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே அழகி இந்த யாழினி மட்டும்தான். சரி சரி, நான் உங்களை நம்புறேன். ஆனா உங்களுக்கு இன்னும் ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கான்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட என்னால சண்டை போட முடியாது. எனக்கு கெட்ட பழக்கம்னு பார்த்தா ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து எப்பயாவது ஜாலியாக சரக்கு அடிப்பேன். அதுவும் எப்பயாவது ஒரு டைம் தான். அந்த பழக்கத்தையும் நம்ம கல்யாணம் முடிஞ்சோடனே விட்டுறேன், போதுமா? ரொம்ப சந்தோஷங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற கெட்ட பழக்கத்தை விட்டுறேன்னு சொல்றீங்களே, உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆமா, எப்போ நம்மளோட கல்யாணம்? ஏண்டி, உங்க அப்பாவை நான் கைது பண்ணிட்டு போய் சிறையில் அடைச்சி வச்சிருக்கிறேன். என் மேல கோவப்படாம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் கொஞ்சிட்டு. அது உங்களோட டியூட்டி, நான் உங்களோட பியூட்டி. எப்ப கல்யாணம்? என்னை எதிரியா நினைக்கிற முதல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம காதலை தெரியப்படுத்த. அவங்க இந்த காதலுக்கு சம்மதிக்க வாய்ப்பே இல்லை. பேசாம என்னை மறந்துடு. இங்க பாருங்க, விளையாட்டு கூட அந்த மாதிரி வார்த்தை பேசக்கூடாது. என்னால நீங்க இல்லாத வாழ்க்கை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏங்க, இதுக்கெல்லாம் வேற வழியே இல்லையா? முதல்ல நம்ம காதலை உங்க வீட்டுல தெரியப்படுத்த, அப்புறம் பாத்துக்கலாம். சரி, அப்படா நான் உடனே இந்த விஷயத்த எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன். எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். ஏடி, வாரத்தில் ஒரு நாள் தான் விடுமுறை கிடைக்குது. ஜாலியாக நண்பர்கள் கூட சேர்ந்து மது இருந்தாம இந்த மங்கை தேடி வந்து நீ கட்டுக்காம போற. தெரியும் தெரியும் தெரியும், நீங்க எதுக்காக அடி போடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்ப வேணா உங்களுக்கு ஒரு உமா மட்டும் கொடுக்கட்டுமா?